வணக்கம் children, this is Malathi. நாம இன்னைக்கு exercise 4.2ல 5th sum பார்க்க போறோம். Show that the bisectors of angles of a parallelogram form a rectangle. அதாவது இணைகரத்தின் கோண இருசம வெட்டிகள் செவ்வகத்தை அமைக்கும் என நிரூபிக அப்படினு இருக்காங்க. நம்ம முதல்ல என்ன பண்ணிர போறோம்னா ஒரு parallelogram வரைஞ்சுக்க போறோம். அதாவது ஒரு இணைகரம் ABCD அப்படினு வரைஞ்சுக்கிறோம். அது கடிகாரங்கள் சுத்துற திசைக்கு எதிர் திசையாக பேர் வச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த ABCD ங்க ஃபார்ம் ஆகுற ஆங்கிள்ஸ் ஓட ஆங்கிள் பைசெக்டார்ஸ், அதாவது இந்த ஆங்கிள் ஏவை 2 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கக்கூடிய ஒரு லைன், அதே போல பிங்கிற ஆங்கிளை 2 சமபாகங்களாக பிரிக்கக்கூடிய ஒரு கோடு, சிக்கும் அதே போல. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஆங்கிள் பைசெக்டார்ஸ் கோண இருசம வெட்டிகள். அப்போ ஏங்கிற கோணத்தை இரு சமபாகமாக பிரிக்கக்கூடிய ஒரு கோடு, பிங்கிற கோணத்தை இரு சமபாகங்களாக பிரிக்கக்கூடிய கோடு, இவை எல்லாம் சேர்ந்து நடுவுல ஒரு ரெக்டாங்கிளா மேக் பண்ணுது, செவ்வகத்தை அமைக்கிறது அப்படின்னு தான் நம்ம நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா பாருங்க, ABCD அப்படின்ற இந்த parallelogram-ஓட ஆங்கிள் பைசெக்டார்ஸ் என்ன பண்ணுது, நடுவுல ஒரு நாற்கரத்தை உருவாக்குதுன்னு சொல்லிடலாம். ஏன்னா 4-sided figure நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 4 பக்கங்களால் மூடிய உருவத்தை நம்ம நாற்கரம்னு சொல்லுவோம். அப்புறம் அந்த நாற்கரம் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால அது ரெக்டாங்கிள் இல்ல வேற என்ன அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். இப்போ நாம என்ன ரெக்டாங்கிள் அப்படின்னு நிரூபிக்கணும், இது ஒரு செவ்வகம் அப்படின்னு நிரூபிக்கணும். இந்த PQRS வந்து ஒரு செவ்வகம் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு கோண அளவுகளும் each angle in this figure PQRS should be 90 degree. 90 டிகிரி இருக்கிறத வந்து நம்ம ஸ்கொயர்னு சொல்லுவோம், ரெக்டாங்கிள்னு சொல்லுவோம். பட் யூ ஷுட் நோ ஆல் தி ஸ்கொயர்ஸ் ஆர் ரெக்டாங்கிள்ஸ் பட் நாட் all rectangles are squares. ஓகேங்களா? அதாவது ஒவ்வொரு சதுரமும் நமக்கு செவ்வகம்னு சொல்லலாம், ஆனா ஒவ்வொரு செவ்வகமும் சதுரமாகாது. அப்ப 90 டிகிரி நிரூபிச்சாவே அது என்னதான் அப்படின்னா செவ்வகம் அப்படின்னு ஆயிடும். ஓகேவா? அப்ப நம்ம 1 by 1 ஸ்டெப்ஸ் நம்ம எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பாருங்க, let ABCD be the parallelogram. அதுக்கப்புறம் இதனுடைய ஆங்கிள் பைசெக்டார்ஸ் ABCDங்கிற ஆங்கிள் பைசெக்டார்ஸ் மீட் பண்ணி உள்ள ஒரு குவாட்ரிலேட்டரல மேக் பண்ணுது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அதாவது the angle bisectors of ABCD forms a quadrilateral PQRS அப்படின்னு எழுதிட்டோம். அதாவது ABCD என்ற இணைகரத்தில் ABCD இன் கோண இருசம வெட்டிகள் PQRS என்ற நாற்கரத்தை அமைக்கும் அப்படின்னு தமிழாக தான் எழுதிட்டோம். சரிங்களா? இப்ப நாற்கரத்தை அமைக்கும் அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். இந்த நாற்கரத்தை தான் நம்ம செவ்வகம் அப்படின்னு நிரூபிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்க இந்த இடத்துல இருந்து எடுத்துப்போம். இப்போ இந்த A and B என்ன அப்படின்னா adjacent angles, அதாவது அடுத்துள்ள கோணங்கள். இந்த A க்கு B எப்படி அடுத்துள்ள கோணங்களோ அதே மாதிரி இந்த A க்கு D யும் அடுத்துள்ள கோணங்கள். இப்போ அடுத்துள்ள கோணங்களின் கூடுதல் நமக்கு 180 அப்படின்னு தெரியும். ஒரு இணைகரத்தில் அடுத்துள்ள கோணங்களின் கூடுதல் 180 அப்படிதானேங்க? அதாவது sum of the adjacent angles of a parallelogram. இந்த ஆங்கிளையும் இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணா இந்த ரெண்டையும் கூட்டினா 180 வரும். இல்லைங்களா? அப்ப இந்த ஆங்கிள் அப்படின்னா முழுசும் எது கோணம் ஏவையும் அப்புறம் இந்த முழுவதும் கோணம் பியையும் கூட்டினா 180 டிகிரி வரும். என்ன காரணம்னு பக்கத்துல உடனே எழுதணும். என்ன காரணம் அப்படின்னா adjacent angles. ஏன்னா adjacent angles are supplementary in a parallelogram அப்படின்னு தெரியும். அதாவது அடுத்துள்ள கோணங்கள் மிகை நிரப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு சைடையும் இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டையும் 2 ஆல டிவைட் பண்ண போறோம். பாருங்க, ஆங்கிள் A பிளஸ் ஆங்கிள் B equal to 180 அப்படிங்கறத இடது பக்கமும் 2 ஆல வலது பக்கமும் 2 ஆல வகுக்கிறோம். அப்படி பண்ணும்போது இது என்ன ஆகும்னா ஆங்கிள் A/2 இது ஆங்கிள் B/2 equal to 180/2 வந்து நமக்கு 90 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். இதை 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? பாருங்க, இது இந்த கோடு வந்து இந்த கோணம் ஏவை இது A/2 ஆகவும் இங்கேயும் ஒரு A/2 ஆகவும் பிரிக்குது. அதே மாதிரி இந்த கோடு இருக்கு இல்லைங்களா, அது இந்த இடத்துல B/2 இந்த கோணம், இந்த கோணத்துடைய அளவு B/2 தெரியுமா? ஏன்னா இது ஆங்கிள் பைசெக்டார், அதனால நமக்கு அது நல்லா தெரியும். இப்ப பாருங்களேன், இந்த முக்கோணம் எடுத்துக்கலாமா? எது ABQ அப்படின்னு ABQன்ற இந்த முக்கோணம் நம்ம எடுத்துக்க போறோம். ட்ரையாங்கிள் ABQ
Q அப்படின்ற முக்கோணம் எடுத்துக்க போறோம். இதுல நமக்கு என்னன்னா உள்ள மூணு ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணா நமக்கு 180 வரணும் இல்லைங்களா? அதாவது sum of the angles of a triangle is equal to 180 degree அப்படின்றது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும் இல்லைங்களா? அப்ப நம்ம இந்த மூணையும் கூட்ட போறோம். இது மூணையும் அப்படின்னா எங்கன்னா இதுதான் முக்கோணம் பாருங்க. A B Q அப்படிங்கிறது இதுதான் முக்கோணம். அப்ப இந்த கோணம் அப்படிங்கும்போது நமக்கு இது சென்டர் பாயிண்டா வரணும். QAB அப்படிங்கும் பாருங்க. ஆங்கிள் QAB அப்படின்னு எழுதிட்டோம். எதுக்கு? இந்த ஏங்கிற ஆங்கிளுக்கு பாருங்க QAB. அடுத்து இந்த Bன்ற இந்த ஆங்கிள் சொல்லணும்னா ABQ எழுதலாமா? பிளஸ் ABQ ஆங்கிள் ABQ. அதுக்கப்புறம் பாருங்க இதை ஆட் பண்ணிட்டோம், இதையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை ஆட் பண்ணணும்னா BQA எழுதலாமா? ஆங்கிள் BQA. இந்த மூணையும் கூட்டினா 180 வரணும். ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது, அதாவது கோணங்களின் கூடுதல், முக்கோணத்தின் கோணங்களின் கூடுதல் 180 அப்படிங்கிறத கோணம் பக்கம் விதிமுறைப்படி அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இங்க இதனோட அளவு என்ன அப்படின்னா பாருங்க, இதனோட அளவு a/2 இங்க எழுதிக்கலாமா? a/2. என்ன a/2? ஆங்கிள் a/2. அதே மாதிரி இந்த இடம் அப்படின்னா இது என்னது? ஆங்கிள் b/2 பிளஸ் இந்த இடம் எது? ஆங்கிள் BQA equal to 180 degree. பட் இந்த ரெண்டோடதும் பாருங்களேன், angle a/2 plus angle b/2 பதிலா 90 எழுதிக்கலாமா? So it is 90 degree plus angle BQA is equal to 180 degree. அப்ப angle BQA is 180 minus 90. இது இந்த கோணம் QA அப்படின்றது 90 டிகிரி அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அதாவது இந்த கோணம் 90 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த முக்கோணம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கோணம் 90 கிடைக்கும். சரிங்களா? 90 இப்படிதானே எல் மாதிரி குறிப்பிடுவோமா? அப்ப இதுவும் கிடைக்கும். அதே மாதிரி இந்த இடமும் 90 கிடைக்கும், இந்த இடமும் 90 கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்கா இதுல ஒரு ஆங்கிள் 90னா அடுத்து இருக்கிறதும் கண்டிப்பா ஒரே கோட்ல அமைக்கிற இன்னொரு கோணமும் 90. இதே மாதிரி இந்த கோட்ல அமைக்கிற இதுவும் 90, இதுவும் 90, இதுவும் 90 அப்படின்னு நான்கு கோணங்களும் 90 டிகிரி ஆகிடும் இல்லைங்களா? All the four angles will become as 90 degree. அப்ப நான்கு கோணங்களும் 90 டிகிரியா இருந்தா கண்டிப்பா அது என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னா ரெக்டாங்கிள்னு சொல்லலாமா? ஸோ அதை செவ்வகம்னு சொல்லி நாம இந்த ப்ரூஃபை முடிச்சுக்க போறோம். என்ன அப்படின்னா சிமிலர்லி இதே போலவே இந்த Q நமக்கு வந்து 90ன்னு சொன்ன மாதிரி இந்த R எப்படி சொல்லுவோம் அப்படின்னா BRC ஆங்கிள் BRC is equal to, அதே மாதிரி இந்த இடம் சொல்லலாம் பாருங்க CSD ஆங்கிள் CSD is equal to, அதே போல DPA ஆங்கிள் DPA is equal to 90 டிகிரி. ஏன்னா இதே மாதிரி தான் இதை எடுத்தாலும் பாருங்க, இது b/2 இது c/2, இது மூணையும் கூட்டும் போது 90 வரும். அதே மாதிரி இந்த முக்கோணம் எடுக்கும்போது இது c/2 இது d/2 இது 19 வந்துடும். இந்த முக்கோணம் எடுக்கும்போது இது நமக்கு d/2 இது a/2 இது 19 வரும். அதனால நம்ம தனித்தனியா நாளையும் போட்டு கண்டுபிடிச்சு சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டா அப்படி எழுதிடலாம் சிமிலர்லி இதை போலவே அப்படின்னு. ஓகேங்களா? சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா implies PQRS forms a rectangle. அதாவது PQRS ஒரு செவ்வகத்தை அமைக்கும், ஒரு செவ்வகம் அப்படின்னு சொன்னா கூட போதும். So hence proved. Question: if a triangle and parallelogram lie on a same base and between the same parallels, then prove that the area of a triangle is equal to half of the area of the parallelogram. அதாவது ஒரு பொதுவான அடிப்பக்கத்தையும் ஒரு ஜோடி இணைகோடுகளுக்கும் இடையேயும் அமைந்துள்ள முக்கோணம்
மற்றும் இணைகரத்தின் பரப்பளவு 1:2 என்ற விகிதத்தில் அமையும் என நிறுவுக அப்படின்னு இருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு பேரலல் லைன்ஸ்க்கு இடையில ஒரு பேரலோகிராமும் ஒரு ட்ரையாங்கிளும் வரையணும். அந்த ரெண்டு காமன் பேஸ் இருந்துச்சு அப்படின்னா ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் தி ஏரியா ஆஃப் தி பேரலோகிராம்னு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. அதாவது அது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா, இரு இணைகோடுகளுக்கு இடையே அமையும் ஒரு இணைகரம் மற்றும் முக்கோணம் இருக்கு இல்லைங்களா, ரெண்டுக்கும் ஒரே அடிப்பக்கத்துல இருந்து அமைஞ்சிருந்தா இந்த முக்கோணத்தின் பரப்பளவுக்கும் நாற்கரத்தின் இணைகரத்தின் பரப்பளவுக்கும் உள்ள விகிதம் 1:2 அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முதல்ல என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, அவங்க என்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்களோ அந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி படம் வரைஞ்சுக்கணும். இரு இணைகோடுகள்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, L1 ஒன்னும் L2 ஒன்னும் ரெண்டு பேரலல் லைன்ஸ், இரு இணைகோடுகள் வரைஞ்சுக்கணும். அதுக்கு இடையில அமையக்கூடிய ஒரே அடிப்பக்கத்தை கொண்ட ஒரு முக்கோணம் மற்றும் ஒரு இணைகரத்தையும் வரைங்கன்னு இருக்காங்க. அதாவது இந்த பேரலல் லைன்ஸ்க்கு இடையில ஒரு ட்ரையாங்கிளும் ஒரு பேரலோகிராமும் சேம் பேஸ்ல அமைகிற மாதிரி வரைஞ்சுக்கணும். ஓகேங்களா, நம்ம அதை செஞ்சுட்டோம். பாருங்க, L1 L2ன்னு ரெண்டு பேரலல் லைன்ஸ்க்கு இடையில இந்த ஏபிங்கிற சேம் பேஸ் வச்சு ஏபிசிடி அப்படின்ற ஒரு பேரலோகிராம் வரைஞ்சிட்டோம். அதே மாதிரி ஏபியை பேஸா வச்சுக்கிட்டு ஏபிஇ அப்படின்ற ட்ரையாங்கிளும் வரைஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா, பார்த்தீங்களா, ஏபியை அடிப்பக்கமாக கொண்ட ஏபிசிடிங்கிற ஒரு இணைகரமும் அதே அடிப்பக்கத்தை கொண்ட ஏபிஇ என்ற முக்கோணமும் வரைஞ்சுக்கிட்டோம். அப்புறம் என்ன சொல்றோம்னா, இது ரெண்டுக்குமான பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதாவது இது ரெண்டுக்குமான செங்குத்து கோடு வரைஞ்சுக்கிறோம். இந்த உயரத்தை ஹெச்னு வச்சுக்கிறோம். ஏன்னா செங்குத்து கோடு, இந்த பர்பெண்டிகுலர் லைன் எப்பவுமே நம்ம டாப்ல இருந்து கீழே வரைக்கும் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா பாருங்க, இது என்னவா ஆகும் அப்படின்னா, இந்த பேரலோகிராமுக்கும் இது ஹைட்டா இருக்கும், இந்த ட்ரையாங்கிளுக்கும் இதுதான் ஹைட்டா இருக்கும். அப்ப இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடியது உயரம் அப்படிங்கும் போது இணைகரம் மற்றும் முக்கோணத்துக்கு அதே தான் ஹைட். இப்போ h is the height of this figures, both the figures. அதை நம்ம எடுத்து எழுதுறோம். நம்ம என்னெல்லாம் பண்ணமோ அது வார்த்தைகளாக தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் எடுத்து எழுதுறோம். இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, L1 and L2 be the two parallel lines. அப்புறம் ABCD அப்படின்றது parallelogram. ABE is the triangle which lies on the same base AB அப்படின்னு எழுதிட்டோம். அதுவே தமிழா இருந்துச்சு அப்படின்னா, L1 மற்றும் L2 என்பன இரு இணைகோடுகள் என்க, அதுக்கு இடையே ABCD என்ற இணைகரமும் ABE என்ற முக்கோணமும் பொதுவான அடிப்பக்கமான ABயில் அமைகிறது அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா, அப்புறம் இதுக்கு இடைப்பட்ட இந்த அதை வந்து உயரம், இதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, தூரத்தை நம்ம உயரம்னு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஹைட் ஆஃப் இந்த both the parallelograms and the triangle BH, அதாவது முக்கோணம் மற்றும் இணைகரத்தின் உயரத்தை ஹெச்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா, இப்போ ஒரு முக்கோணத்தின் பரப்பளவு, அதாவது ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், half into base into height, அதாவது அரை பெருக்கல் அடிப்பக்கம் பெருக்கல் உயரம்னு தெரியும். முதல்ல இந்த முக்கோணம் ABE இருக்கு இல்லைங்களா, இது எடுத்துக்கிறோம். இதனுடைய பரப்பளவு ஏரியா ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள் ABE கண்டுபிடிக்கிறோம். பாருங்க, இட் இஸ் half into, இதுக்கு எது அடிப்பக்கம்னா பாருங்க, இதுதான் அடிப்பக்கம். பாருங்க, ABE அப்படின்ற இந்த முக்கோணத்தின் அடிப்பக்கம் AB தானே. அப்ப half into இந்த Bக்கு பதில் ABன்னு போட்டுக்கலாமா, into height அப்படிங்கிறது அதே சேம் ஹைட் தான். ஏன்னா முக்கோணத்துக்கும் இதே h தான் ஹைட், இந்த பேரலோகிராமுக்கும் இதே h தான் ஹைட். அதனால முக்கோணம் ABயின் பரப்பளவை நம்ம என்ன அரை பெருக்கல் AB பெருக்கல் h அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். சதுர அலகுகள், ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ அடுத்தது என்ன பண்றோம், இந்த ABCD அப்படின்ற இணைகரத்தோடைய பரப்பளவு கண்டுபிடிக்க போறோம். உங்களுக்கு தெரியும், ஏரியா ஆஃப் தி பேரலோகிராம், இணைகரத்தின் பரப்பளவு ஃபார்முலா பேஸ் இன்டு ஹைட், அதாவது அடிப்பக்கம் பெருக்கல் உயரம். அதுதான் நான் எழுதியிருக்கேன். நமக்கு இங்க என்ன வேணும்னா ABCD இருக்கு இல்லைங்களா, இந்த இணைகரத்துடைய பரப்பு வேணும். அதுக்கு பேஸ் எதுனா AB, ஹைட் எது அப்படின்னா அதே h தான், உயரம் h தான், அடிப்பக்கம் அப்படிங்கிறது இதே AB. ஓகேங்களா, இப்போ ஏரியா ஆஃப் தி பேரலோகிராம் பாருங்க, இதுல பாதின்னு இருக்காங்க. therefore area of the triangle ABE எதுக்கு சமமா இருக்கு அப்படின்னா half of the area of the parallelogram.
ஏரியா ஆஃப் த parallelogram கண்டுபிடிச்ச உடனே மறுபடியும் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ABE எடுத்து எழுதிட்டோம். அது என்னவா இருக்குன்னா half into AB into H அப்படின்னு இருக்கு. நம்ம முதல்ல half மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். AB into H என்னன்னு பார்த்தா இதுதான். இப்போ இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏரியா ஆஃப் தி parallelogram ABCD. அதனால நம்ம half into இதுக்கு பதிலா ஏரியா ஆஃப் தி parallelogram ABCD அப்படின்னு எழுதிட்டோம். இதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்களேன். the area of the triangle is equal to half of the area of the parallelogram தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. hence நாம ப்ரூவ் பண்ணிட்டோம். so hence proved அப்படின்னு எழுதிட்டோம். அதுவே தமிழ்ல நமக்கு அப்படி கேட்காம என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். ஒரு ஜோடி இணைகோடுகளுக்கும் இடையேயும் அமைந்துள்ள முக்கோணம் மற்றும் இணைகரத்தின் பரப்பளவுகள் 1:2 என்ற விகிதத்தில் அமையும்னு நிரூபின்னு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சது ஓகே. எதுனா முக்கோணம் ABEயின் பரப்பளவு கண்டுபிடிச்சிருக்கோம், இணைகரம் ABCDயின் பரப்பளவும் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம என்ன பண்ணோம், முக்கோணம் மற்றும் இணைகரத்தின் பரப்பளவுகளின் விகிதம் கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிறனால ஃபர்ஸ்ட் முக்கோணத்தின் பரப்பளவு எழுத போறோம். half into AB into H அப்படின்னு எழுதிட்டோம். is 2. இது ஏரியா ஆஃப் தி parallelogram எழுத போறோம். AB into H அப்படின்னு எழுதலாம். இப்போ இரண்டுக்குமான பொது காரணிகள் கண்டுபிடிச்சு அடிக்கணும் இல்லைங்களா, விகிதம் அப்படின்னாவே இதுதான் பொதுவா இருக்கு ரெண்டுலையும். அதை அடிச்சிட்டோம். இப்போ இதுல என்ன இருக்கும் அப்படின்னா 1/2 is 2. இதுல 1ன்னு இருக்கும். ஒன்று பின்னமாகவும் இன்னொன்று முழு எண்ணாகவும் இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இரண்டையும் முழு எண்ணாக மாற்றணும். அப்படின்னா இது எப்படி பின்னமா இருக்கோ அதே மாதிரி இதனுடைய பகுதியை 2ஆக நம்ம மாற்றணும். அப்படின்னா இப்போ இது வெறும் 1 இருக்கு அப்படின்னா கீழேயும் 1 இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ கீழே இருக்கிறது இந்த பகுதி 2ஆக மாறணும்னா இதை 2ஆல பெருக்கணுமா. அப்போ கீழே என்ன பகுதிக்கு என்ன செய்யணுமோ அதை தொகுதிக்கும் செய்யணுமா. ஸோ into 2 அப்படின்னு எழுதிட்டோம். இது 1/2 ஆகவும் is 2, இது 2/2 ஆகவும் இருக்கும். பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் பொது பகுதியாக இந்த 2 இருக்கா, இதுலயும் 2ங்கிறது பகுதி, இதுலயும் 2ங்கிறது பகுதியா இருக்கு. அப்ப ரெண்டுலயும் அந்த கீழே இருக்கிற 2 நாம அடிச்சுக்கலாம். ஸோ சுருக்கிட்டோம், அப்படி அடிச்சிட்டோம். மீதி என்ன இருக்கு அப்படின்னா பாருங்க 1:2 அப்படின்னு இருக்கு. இதுல 1ம் இதுல 2ம் மீதி இருக்கு. ஸோ 1:2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா இதுதான் நம்ம நிரூபிக்க சொல்லியிருக்காங்க பாருங்க. பரப்புகளின் விகிதம் 1:2ன்னு நிரூபின்னு இருக்காங்க. ஸோ நம்ம நிரூபிச்சிட்டோமா. ஸோ நிரூபிக்கப்பட்டது.